அன்பார்ந்த பக்தவர்களே, ஒவ்வொரு மாதமும் மாசி மாதம்னு வந்தாலே பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். சிவனுக்கும் விசேஷமான நாள் தான். அதில் மாசி மாதத்தில் யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தா சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரத்தாழ்வார் வேறு யாரும் இல்லை, பெருமாளுடைய பரிபூர்ண அன்பான ஒருத்தர். அவர் எப்போவுமே என்ட்ரி இல்லை, அவர் நோ என்ட்ரியே கிடையாது. அவர் எப்போ வேணாலும் உள்ளே போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். கருடனுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் தான் அவருக்கு ரொம்ப பர்மிஷன் உண்டு. இன்றைக்கி அவருடைய ஜெயந்தி, அதாவது சக்கரத்தாழ்வாருடைய தீர்த்தவாரின்னு சொல்லுவோம். வைணவத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது என்னென்னா தீர்த்தவாரி. பெருமாளை அந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அவரை ஏழை பண்ணி அவருக்கு இதுவுமே கைகறிகள்லாம் பண்ணி, அதாவது இந்த பூஜை புனஸ்காரங்கள் திருவாதாரங்கள்லாம் பண்ணி மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். இது மாதிரி இப்பேற்பட்ட இந்த சிறப்பான இந்த நாள் தீர்த்தவாரி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். இது இன்னொரு விசேஷம் என்ன, திருப்பதி பார்த்திங்கன்னா திருப்பதியில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சக்கரத்தாழ்வாருடைய அலங்காரம் பண்ணி சக்கரத்தாழ்வாரை வீதி விழா கொண்டு வருவாள். அதேமாரி திருமோக்கூர் அப்படிங்கிற இடத்துலையும் பண்ணுவாள். அதே சமயம் திருப்புட்குடி அப்படிங்கிற இடத்துலையும் ஆழ்வார் திருநெறி 108 திவ்ய தேசங்களிலே இந்த சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி ரொம்ப நல்லா நடக்கும். இதை நான் எல்லோரும் கலந்துக்கோங்க, இதில் நல்ல பயனடையலாம். அதாவது முதல்ல கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு அது நீங்கும். கடன் தொல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச, எல்லாத்துக்கும் முடியாத காரியம். அந்த கடனில் இருக்கிற அத்தனை பேர் இந்தமாரி ஒரு விளக்கு வச்சு குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தவாரி முடிஞ்சோடனே குளத்தில் எல்லோரும் விளக்கு வைக்கணும். அந்த விளக்கை பார்க்க அவளுக்கு அந்த கஷ்டங்கள் நீங்கும், கடன் தொல்லை நீங்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.